கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சியடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 31 சங்கீதம் 19 வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ, கர்த்தரை நம்புகிறார்களோ, அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை நமக்கு குறைவுபடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயம் இல்லாமல் சுய விருப்பத்தின்படி வாழ்வதினாலே அநேக பிரச்சனைகளும் பாடுகளும் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழ வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயும் கர்த்தர் வருகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை வெறுத்து நம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா? தீய வழியிலே நடக்காமல் தேவனுக்கு பிரியமுள்ள வழியிலே நடக்கிறோமா? பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையாய் வாழ்கிறோமா? தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எரேமியா 2 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய ஜனங்கள் அவரை விட்டு விட்டார்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாரா? அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா? எப்பொழுதுமே எல்லா காரியத்திலும் நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி விலகி செல்கிறோமோ அப்பொழுது தீமை செய்கிறோம், பாவம் செய்கிறோம், பொல்லாப்பு செய்கிறோம், இருளான காரியங்களில் விழுந்து விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 34 சங்கீதம் 9, 10 ஆகிய வசனங்களிலே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு பயந்திருக்கும் போது ஒரு குறையும் வராது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, நாம் அவரை தேடும்போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் குறைவில்லாமல் நடத்துவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. பிரியமானவர்களே, நாம் அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அனுதினமும் கர்த்தரை தேடுகிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், உபாகமம் 10 அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களிலே, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஜனங்களாய், சொந்த ஜனங்களாய் இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? தேவனுடைய வழிகளிலே நடக்கிறோமா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை சேவிக்கிறோமா? அவர் நமக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் வாசித்து நாம் கீழ்ப்படுகிறோமா? நாம் அதை கை கொள்ளும்போது நமக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழும்போது ஒரு நன்மை நமக்கு குறைவுபடாது. வேதத்திலே வாசிக்கிறோம், 128 சங்கீதம் முதல் 2 வசனங்களிலே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வசனம் சொல்கிறது.
யாரெல்லாம் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களை விட்டு விலகியே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். நமக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழ்கிறோமா? தீமையான காரியங்களை வெறுத்து, பாவமான காரியங்களை வெறுத்து, இந்த உலக சிற்றின்பங்களை வெறுத்து தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வழிகளிலே நடக்கிறோமா? அவர் நமக்கு வேதத்திலே கற்றுக் கொடுத்த அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் குறைவில்லாமல் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. எந்த தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கற்றால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க, நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்கப்பா. என் தேவன் பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜபிக்கிறார்களோ என் தேவன் ஏற்ற துணையை கொடுங்கப்பா. ஏற்ற மனவாளனை, ஏற்ற மனவட்டியை கொடுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. திருமண தேவைகளுக்கு வேண்டிய பண தேவைகளை சந்திங்க. என் தேவன் தாமே பிள்ளைகளோடு கூட இருந்து வழியை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயார், மனம் இறங்குங்க, உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி விடுங்க. குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிறைவாய் மாறட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. என் தேவனுடைய கரம் வெளிப்படட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை அப்பா தொட்டு சுகமாக்குங்க. பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். சுகப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க. முற்றிலுமாக உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், தீமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்தில் காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து வாழ உடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. எந்த சத்துருவின் கிரிகளை எங்களை தொடாதபடிக்கு வேலையடைங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.